இந்த ஆலயத்துல யார ரொம்ப பாப்பார் தெரியுமாங்க? இந்த ஆராதனையில யார கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? சும்மா வந்து பாடிட்டு போறவங்கள கிடையாது, வரணுமேனு வந்துட்டு போறவங்கள கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு போறவங்கள கிடையாது. வந்து உட்கார்ந்து துவக்க முதல் முடிவர இவன் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மேலதான் கர்த்தருடைய போக்கஸ் இருக்குது. அவன் மேலதான் கர்த்தருடைய போக்கஸ் இருக்குது. சீமோன் வீட்டில் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை பார்த்து சீமோனை நோக்கி பேசினாராம். போக்கஸ் ஸ்திரீ மேல வச்சுட்டு. ஏன்னா அவருக்கு கூட்டத்தை பார்க்கிறது விரும்புறது கிடையாது, கிருபை ருசிக்கிறவனை பார்க்கிறவரை விரும்புறவர் தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவளை பார்த்துட்டு இருக்கிறார். கிருபையை சிந்திக்கிறவனை கர்த்தர் பார்ப்பார். ரெண்டு, கிருபையை சிந்திக்கிறவன் ஏறெடுக்கிற ஆராதனையை அங்கீகரிப்பார். ஏன்னா இவன் என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். மற்றவங்களுக்கு இது அருவருப்பு, ஆனா அவருக்கு இதுதான் பிரியம். கிருபையை சிந்தித்து, அதாவது அவரையே நினைச்சு ஆராதிக்கிறீங்க பாருங்க, இந்த ஆராதனை தான் அவருக்கு பிரியமான ஆராதனை. அவர் அங்கீகரிப்பார். அது மட்டுமல்ல, இப்பொழுது அவளுக்காக பேசுகிறார், அவளோடு பேசுகிறார். கிருபையை சிந்தித்து நீ ஆராதிப்பாயானால் எந்த ஆராதனை ஆனாலும் உனக்காக பேசுவார், உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். உனக்காக பேசுவார், உன்னோடு கூட பேசிக்கொண்டிருப்பார். அது மட்டும் அல்ல, வந்தவளை வெறுமையா அனுப்பல. நீ போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, இரட்சிக்கப்பட்டா. கிருபையை சிந்தித்து ஆராதிக்கிறவன வந்தது போல திருப்பி அனுப்ப மாட்டார், நிறைவாக்கிதான் கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கிருபையை கொண்டாட வந்திருக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நானோ உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருப்பேன்.